என்ன பெத்த அம்மான்னா, அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு வந்து போனாங்களே, அவங்க வந்து "ஏன் டாடா வந்து என்னையும் வந்து கூட்டிட்டு போல?" அப்போ வந்து அவங்க வந்து என்னுடைய அம்மா இல்லையா? என்னுடைய அம்மாவா இருந்திருந்தா கண்டிப்பா வந்து விட்டுட்டு வந்து போயிருப்பாங்களா? தன்னுடைய மக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே வந்து அவங்க மனநிலை வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளா. அவங்க வந்து ஒரு குழந்தையா வந்து இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க? கோயில்ல கூட வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகம் வந்துருச்சு. என் விஜய், அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு வெண்பா, இவங்கள மட்டும் வந்து விட்டுரு மல்லி, அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியம்மா கிட்ட கூட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த வீட்ல வந்து அவங்க இருக்கணும், இல்லன்னா வந்து மல்லியம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா வந்து சொல்லும்போது, அவங்களுக்கு பதிலா நீங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க? கண்டிப்பா வந்து என்னால வந்து மல்லிய வந்து விட்டுக் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி, ஓகே. அதுக்கு வந்து அவ இந்த வீட்ல இருந்தா, நாங்க வந்து இந்த வீட்ல இருக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு வந்து வீட்ட விட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வந்து போனவங்க தாத்தா கூட வந்து போனாங்கல்ல. நான் அவங்க வந்து பெத்த பொண்ணு தானே நானு. என்ன ஏன் டாடா வந்து அவங்க வந்து கூட்டிட்டு வந்து போல? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கேட்டதும் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுருக்குன்னு வந்து செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாரி வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்திக்கு வந்து எப்பயாச்சும் வந்து உரைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மூளைக்கு கண்டிப்பா வந்து உரைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து சோத்துல வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காரம் இதெல்லாம் வந்து போட்டு சாப்பிடுறவரு தானே. கண்டிப்பா வந்து அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்த வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து உண்டாயிருக்குங்க. ஸோ இத வந்து கேட்ட நம்ம வெண்பா வந்து கேட்டாங்க கரெக்ட்டா விஜய் கிட்ட. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வெண்பா வந்து திடீர்னு வந்து இந்த மாரி வந்து கேட்டுட்டாளே! எனக்கு என்னமோ வந்து வெண்பா வந்து கேட்டது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் வந்து நான் வந்து யோசிக்கிறேன். அது வந்து பார்த்தோன்னா, பயங்கரமான ஒரு கேள்வியா தான் வந்து இருக்கு. எனக்கு என்னமோ அவ வந்து கேட்டது வந்து சரியா தான் வந்து படும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி வந்து நம்ம மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இல்ல கரெக்ட்டு தான் வந்து வெண்பா கேட்குறது வந்து கரெக்ட்டு தானே. அவங்க பெத்த பொண்ணு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வந்து போகும்போது, அவங்களுடைய அப்பா கூட வந்து போகும்போது, என் பொண்ண வந்து என் கூட வந்து அனுப்பிச்சிருங்க. இல்லன்னா வந்து நீங்களும் வந்து என் கூட வந்து வந்துருங்க. மல்லி மட்டும் இந்த வீட்ல வந்து தனியா வந்து இருக்கட்டும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு சண்டை வந்து போட்டுருக்கலாம். ஏதோ வந்து பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க பார்த்த ரேணுகா வந்து இப்படி தான் இருந்தாங்களா? நீங்க வந்து ரேணுகா வந்து ரொம்ப நல்லவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா இந்த ரேணுகா வந்து உங்களுக்கு வந்து ரேணுகா மாரி வந்து ஃபீல் ஆவுதா? அவங்க வந்து பழசெல்லாம் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தானே நீங்க வந்து சைலன்ட்டா இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து ஞாபகம் வந்து வந்துருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஞாபகம் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாரி தானே வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அவங்க வந்து தனியா உங்கள வந்து விட்டுட்டு வந்து போற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாறியிருக்காங்களே! ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வந்து வருதா? எப்படிங்க வந்து நீங்க வந்து சரியா வந்து அவங்கள வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? புரிஞ்சுக்காம இருக்கீங்களா? இல்ல புரிஞ்சுக்கிட்டுமே வந்து இல்ல அவ பண்றது எல்லாமே வந்து தப்புன்னு தெரிஞ்சுமே வந்து நீங்க வந்து சைலன்ட்டா வந்து இருக்கீங்களா? அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்டா வந்து இருக்குங்க. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட வந்து கேள்வி மேல வந்து கேள்வியா வந்து கேட்கலாம். அந்த கேள்விக்கெல்லாம் வந்து விஜய் வந்து பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவரால வந்து ஒரு பதிலுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, பாபு பண்ண விஷயத்த வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி மேலேயே வந்து கண்டிப்பா வந்து கோவம் இருக்கும். மல்லி இந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆவல அப்படி தெரிஞ்சிருந்தாலுமே வந்து கூட, கண்டிப்பா வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி மேல வந்து கோவம் வந்து இருக்க தான் வந்து செய்யும். ஏன்னா வந்து அந்த கோயில்ல வந்து அவ்வளோ பெரிய அவமானத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தி வந்து விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம பாபுவே வந்து பார்த்தீங்கன்னா, யோ! அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து போயிட்டாங்க. ஸோ மரியாதை குறைவா வந்து பேசுற லெவலுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு வந்து வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்துக்கெல்லாம் வந்து காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து அந்த சுடர் தான். அந்த சுடர வந்து எப்படியாச்சும் வந்து அ கொஞ்சம் வந்து யார், என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாச்சும் வந்து ட்ரை பண்ணணும். ஆனா ட்ரை பண்ணாமயே வந்து இவங்க வந்து சைலன்ட்டா வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டு விட்டு வந்து குடுத்துட்டுருந்தா, கண்டிப்பா வந்து இவங்களுடைய சொத்த எல்லாத்தையுமே வந்து இழக்க நேரிடும் அப்படிங்கிறது வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவுன்னா வந்து காச வந்து பங்கு வந்து கேட்பா. ஸோ அந்த பங்குக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. முதல்ல அந்த 50,00,000 வந்து நம்ம பேங்க்ல வந்து போடணும். கையில இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலே வந்து அவ வந்து சும்மா இருக்க மாட்டா. எப்படியாச்சும் வந்து அந்த பணத்த
வந்து கேட்கறதுக்கு வந்து பார்ப்பா. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து நம்ம பேருக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரகுவும் அவங்க கூட இருக்கிற நவீனும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மறுபக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து வாழவே வந்து கூடாது, இவ வந்து நல்லா வந்து வாழ்ந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல என்னது எண்ணத்த வந்து வச்சுக்கிட்டு இருக்கா அந்த மல்லி. ஸோ, அதனால அவள வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாதா? சாதாரண அந்த கிராமத்துலேருந்து வந்து வந்தவ, அவளுக்கே அவ்வளோ திமிரு இருக்கே! நமக்கு வந்து எவ்வளோ திமிரு இருக்கணும்? ஏன் வந்து நம்ம வந்து யாருமே வந்து அவள வந்து கேள்வி வந்து கேட்கிறதே இல்ல. அவ பண்றது தான் வந்து கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே! இதெல்லாம் வந்து என்னால வந்து ஏத்துக்கவே வந்து முடியல. அப்படிங்கிற மாரி வந்து இன்னும் அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு ஏத்துன்னு வந்து ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "சீர் ஆளா நம்ம மல்லி அதெல்லாம் வந்து நீ என்ன வேணா சொல்லிக்கோ" அப்படிங்கிற மாரி வந்து இருப்பாங்க. ஸோ, அதுக்கு வந்து கதிரேசனும் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு மகளுடைய ஆறுதலுக்காக. அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சி யூ. டடாம்.